ஒதுக்கி கொடுக்கணும். அர்ச்சகர்கள், பரிசாரகர்கள், இன்னும் யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்றார்களோ அவர்களுக்குன்னு தனி பங்கு இருக்கு. அப்படி அந்த தனி பங்காக இருக்கக்கூடிய சுதந்திரம்னு பேரு. அது அவர்களுக்கு உரிமைப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி இந்த சுதந்திரம் எல்லாம் கொடுக்கிற பொழுது அவர் என்ன வம்சத்தை சேர்ந்தவரோ அல்லது என்ன கைங்கரியம் பண்றாரோ அந்த கைங்கரியத்தினுடைய பேரை சொல்லிதான் கூப்பிடணும். ராமசாமி வந்து வாங்கிக்கோன்னு சொல்லக்கூடாது, குப்சாமி வந்து வாங்கிக்கோன்னு சொல்ல, கோவிந்தசாமி வந்து வாங்கிக்கோன்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்குன்னு ஒரு வம்சம் இருக்கும். அந்த வம்சத்தை சொல்லி அவர்களை அழைக்க வேண்டும். கைங்கரியம் பண்ற பொழுது அந்த வம்சத்தை சொல்லி அழைக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்துல அரையர் சுவாமிகள் இருக்கிறார்கள். அந்த அரையர் சுவாமிகள் அவர்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார்கள். அரையர்னு அவர்களுக்கு பேர் இருந்தாலும் கூட அவர்களை முறையாக எப்படி அழைப்பார்கள்னு கேட்டா, ருளப்பாடு இசையறியும் பெருமாள் கூட்டத்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். இசை அறியும் பெருமாள் கூட்டத்தார். அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா நல்ல இசை ஞானம் வாய்க்கப்பட்டவர்கள், முத்தமிழிலேயும் ஞானம் உடையவர்கள். அழகான இசையோடு பெருமாளுக்கு அந்த பாசுரங்கள்லாம் பெருமாள் திருச்செவி குளிரும்படியாக அந்த பெருமாளிடத்திலே விண்ணப்பம் செய்பவர்கள். பரம்பரையாக அந்த இசையை பாதுகாத்து வருபவர்கள், தமிழிசை காவலர்கள் ஆனபடினாலே அவர்களை அழைக்கக்கூடிய காலத்திலே அவர்களுடைய வம்சத்தினுடைய பெயர், அவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியத்தினுடைய பெயரை சொல்லி அருளப்பாடு இசையறியும் பெருமாள் கூட்டத்தார் அப்படின்னு கூப்பிடுவார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க, நாயந்தே நாயந்தே என்ற கைங்கரியத்துக்கு அவர்கள் வருவார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கைங்கரியம் இருக்கு. ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுகிறார்களோ பண்றதுக்கு தகுந்தபடிக்கு அவர்களுடைய அந்த பேரெல்லாம் சொல்லி கொண்டு இதெல்லாம் பெருமாள் புறப்பாடானா. இப்ப அந்த வழக்கம்லாம் இல்லை, நிறைய வழக்கங்கள் மாறியாச்சு. இந்த பெருமாள் புறப்பாடானா நட்டுவாங்கம் தேவதாசிகள் அவர்கள் நடனம் ஆடுவார்கள். அப்படி தேவதாசிகள் நடனமாடினார்கள்னு சொன்னா அந்த நடனத்துக்கு வாய்ப்பாட்டு பாடி ஜதி சொல்லி நட்டுவாங்கம் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் வேற கருவி இசை என்று சொல்லக்கூடிய வேற வாத்தியங்களை வச்சுக்கொண்டு அவர் பாடுறது இல்லை, அவர் தன்னுடைய குரலினாலே பாடுகிறார். சம்ஸ்கிருதத்துல குரலுக்கு ஷாரீரம்னு பேர், உடம்புக்கு சரீரம்னு பேரு. சிலருக்கு சரீரம் மட்டும் தான் பெருசா இருக்கும், சரீரத்தை மட்டும் தான் நல்லா வச்சுக்குவார்கள், ஷாரீரத்தை நல்லா வச்சுக்க தெரியாது. ஆனா சிலருக்கு மட்டும்தான் அந்த குரல் வளம் என்பது அமைந்திருக்கு, அதுக்கு ஷாரீரம்னு பேர். அந்த ஷாரீர வளம் இருக்கிறதே, குரல் வளம் இருக்கிறதே, அந்த வளத்தை கொண்டு பெருமாள் நன்கு கேட்கும்படியாக ரொம்ப அழகா கணீர்னு பாடுவார்கள். அப்படி பாடினால் அவர்கள் பாடுறதுக்கு முன்னாடி அருளப்பாடு சொல்லும். அருளப்பாடு சாரீரோம் அப்படின்னு. அருளப்பாடு சாரீரோம் அப்படின்னா சாரீரம் அழகாக இருக்கக்கூடிய, குரல் அழகாக இருக்கக்கூடிய நீங்கள் பாட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பலவிதமான அருளப்பாடுகள் இருக்கு. இந்த கோவில் அருளப்பாடே தனி வரலாறு. இந்த ஊர்ல அருளப்பாடு சுந்தரபாண்டியம் பிடித்தேல் அப்படின்னு ஒரு அருளப்பாடு உண்டு. சுந்தரபாண்டியம் பிடித்தேல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோமே, அப்படி பூஜைகள்லாம் பண்ணக்கூடிய காலத்துல பெருமாளுடைய தீர்த்த பாத்திரங்கள் இருக்கே, அந்த தீர்த்தம் பெருமாளுக்கு 5 பாத்திரங்கள தீர்த்தத்தை முன்னாடி வைக்க வேண்டும். அர்க்யம், பாத்தியம், ஆச்சமணியம், ஸ்நானம், சுத்தோதகம்னு 5 வட்டில்கள் அமைத்து அந்த 5 வட்டில்களே பெருமாளுக்கு தீர்த்தங்களை எடுத்து, பெருமாள் அர்க்யம்னு சொன்னா பெருமாள் தன்னுடைய திருக்கைகளை சோதித்துக் கொள்கிறார், கையை அவர் கழுவிக் கொள்கிறார் என்பதாக பாவனை இருக்கணும். பாத்தியம்னு சொன்னா அவருடைய திருவடிகளை அவர் விளக்கிக் கொள்கிறார். ஆச்சமணியம் கொடுத்தா பெருமாள் திருப்பவளம் சோதிக்கிறார், வாயை கொப்பளிக்கிறார் என்பதாகலாம் அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணி இந்த தீர்த்தத்தை எல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அதுக்கு படிக்கம்னு பேர். பெரிய பாத்திரமா தனியா வச்சுக்கணும். அந்த படிக்கம் இருக்கு, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய படிக்கத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்துல அந்த படிக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷ்ணு ஆலயங்களையும் அடியார்கள் வைணவர்களுடைய வீடுகள்லயும் அப்படியாக வைக்க பழகணும். அது எப்படி இருக்குன்னா, பாத்திரம் பார்த்தா ஒரு மாதிரி பெருசா இருக்கும். அதை இப்படி தலையில கவிழ்த்துனா அது தலையில கவிழ்த்திக்கலாம், அது ஒரு கிரீடம் போற இருக்கும் தலையில. உண்மையில அது கிரீடம் தான். யாருக்கு கிரீடமாக இருந்ததுன்னா, சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஒரு ராஜா இருந்தார். உனக்கு பொன்வேய்ந்த பெருமாள் கோயில், பொன்வேய்ந்த பெருமாள்னு பேரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பெருமாளுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க விமானம் இருக்கிறதே, அந்த விமானத்துக்கு பொன் தகடு கொடுத்தவன், எடைக்கு எடை தங்கம் கொடுத்தான் பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட ரொம்ப பரம பக்தனாக இருந்தான் திருவரங்கநாதனுக்கு. ஒரு நாள் கோயிலுக்கு வந்தான். கோயிலுக்கு வந்தா பெருமாளுக்கு அர்ச்சகர் அர்க்கியமெல்லாம் காண்பிச்சு இந்த படிக்கத்தை தேடுறார். இந்த படிக்கத்தை பிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவரை தேடினா அவர் அன்னைக்கு காணோம், படிக்கத்தை காணோம், படிக்கம் எங்க இருக்குன்னு தெரியல. அவர் படிக்கத்தை தேடிக்கிட்டு இருக்க நிமிஷத்துல
அப்படி பெருமாளுக்கு எடுத்து இந்த படிகம்னு திரும்பினா படிகம் இல்லை. ஐயோ பெருமாளுடைய தீர்த்தத்தை ஊத்துறதுக்கு தனியா பாத்திரம் இல்லைன்னு சொல்லி ராஜா தன்னுடைய பாண்டியன் கொண்டையாக தன்னுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய கிரீடம் இருக்கே அந்த கிரீடத்தை கவிழ்த்து போய் பிடிச்சான். அப்படி பிடிச்ச உடனே அதுல அர்ச்சகர் தீர்த்தத்தை விட்டார். உடனே பெருமாள் சொன்னார், இனிமேற்கொண்டு நம்முடைய கோவிலே இந்த படிகமானது பாண்டிய மன்னர்களுடைய கிரீடத்தை கவிழ்த்து பிடித்த வடிவத்திலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த படிக்கத்துக்கு என்ன தெரியுமா பேர்? சுந்தர பாண்டியம் அப்படின்னு அந்த படிக்கத்துக்கு பேர். இனிமேல் இந்த படிக்கமானது சுந்தரபாண்டியன் என்கின்ற பெயரினாலே அழைக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த படிக்கத்துக்கு ஒரு பெயரும் அமைத்து இப்படியாக அந்த கைங்கரியத்தை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சரித்திரம். அதனால இன்னைக்கும் அந்த படிக்கத்தை பிடிக்கிற பொழுது, இந்த படிக்கத்தை எடுக்கிற பொழுது என்ன வார்த்தை சொல்வார்கள் அப்படின்னா, அருளப்பாடு சுந்தரபாண்டியம் பிடித்தேல் அப்படின்னு சொல்லி அருளப்பாடு சொல்றது அப்படின்ற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதனாலே இந்த அருளப்பாடு சொல்தல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அவர்களுடைய இயற்பெயராக என்ன இருக்கிறதோ அந்த இயற்பெயரை அவர்கள் மறந்து விடுவார்கள், அல்லது அந்த இயற்பெயரை பத்தி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் என்ன கைங்கரியம் பண்ணுகின்றார்களோ அந்த கைங்கரியத்தினுடைய பெயர்தான் அவர்களுக்கு துலங்கும் விளங்குமே ஒழிய அந்த இயற்பெயரை அவர்கள் எக்காரணம் கொண்டும் சொல்வதே கிடையாது. ஆனபடினாலே அந்த இயற்பெயரையே அவர்கள் சொல்லாத காரணத்தினாலே அவர்களுடைய அந்த அந்த கைங்கரியமானது அப்படியாக போற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றார்கள். அப்போ ஆண்டாளும் இப்ப என்ன பண்றான்னா, அவளுடைய இயற்பெயராக அவளுக்கு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த பிராமண குலம் என்பதை அவள் மறந்து விட்டாள். அவளுக்கு இயற்பெயர் ஆண்டாள்ன்றது கூட அவளுக்கு மறந்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய பிறப்பு என்று சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய தனக்குன்னு இயல்பாக இருந்த பிறப்பை எல்லாம் மறந்துவிட்டு கண்ணன் பெருமான் எதை விரும்புவானோ அந்த ஆய்ச்சியாக கோபிகையாக அவள் தன்னை ஆக்கி கொண்டாள். அவள் இப்ப கோபிகையாகத்தான் இருக்கிறாள். அந்த கோபிகா பாவனையோட தான் அவள் இந்த பாசுரங்களை எல்லாம் பாடுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த கோபிகைகள் அவர்கள் எப்பொழுது இந்த நோன்பை நோற்றார்கள், அவர்கள் தான் நோன்பு நோற்றார்கள்னு தெரிகிறது. அவர்கள் நோன்பு நோற்றதைத்தான் ஆண்டாள் அவள் மேற்கொள்கின்றாள், அனுகாரம் பண்ணுகின்றாள். ஆனா அவர்கள் எப்பொழுது இந்த நோன்பை நோற்றார்கள் என்பதை அவதாரிகையிலே முன்னுரையிலே காட்டுகின்றார் வியாக்கியாதா உரையாசிரியர். அவர்கள் எப்பொழுது இந்த நோன்பை நோற்றார்கள்? அவர்களும் கண்ணனுமாக அங்கே திருவாயர்பாடியிலே மகிழ்ச்சியாக அவர்கள் எழுந்தருளி இருந்தார்கள். கண்ணன் அவர்களுடைய சேர்ந்தான், விளையாடினான், ஆடினான், பாடினான், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அது சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. இது அவ்வளவு சாக்கியமா தெரியலையே, இந்த கண்ணனும் பெண்களுமாக இருக்கக்கூடியதை பார்த்தால் ரொம்ப விபரீதமாக இருக்கிறதே அப்படின்னு சில பேருக்கு மனசுல தோணுது. அதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுக்கு ஜீவாத்ம பரமாத்ம தத்துவம் என்ன என்பது விளங்காது. கண்ணன் பெருமானை ஏதோ சாதாரணமாக இந்த உலகில் இருக்கக்கூடிய மானுடர்களே ஒருவன் என்று கருதுவதனால் வரக்கூடிய வினை இது. அவன் இந்த உலகிலே மானுடனாக அவன் பிறந்திருக்கிறான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த உலக மனிதர்களைப் போலே அவனுடைய செயல்கள் இல்லை. அவன் செய்யக்கூடிய செயல்களை பார்த்தாலே ஆழ்வார் சொல்றார், பேணிச்சேருடை பிள்ளை பிறந்தினில் என்று இந்த பிள்ளை பிறந்திருக்கிறதே அப்படின்லாம் பார்க்க வருகிறார்கள். ஒரு சமயத்தில் இந்த குழந்தை அதனுடைய நாக்கை வழிக்க வேண்டும் என்று சொல்லி பசுஞ்சிறு மஞ்சளால் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நாவழித்தாளுக்கு என்று அந்த குழந்தையோட நாக்கை வழிக்கன்னு வாயை திறக்க சொன்னா, இந்த வாய்க்குள்ள என்ன இருக்குது? வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அந்த வாய்க்குள்ளே 7 உலகங்களே இந்த குழந்தையானது அந்த திருவாயிலே காட்டினான். கண்ணன் மண்ணை தின்ட்டான்னு சொல்லி அம்மா அடிக்க வர்றா, வாயை திறன்னு சொல்றா, வாயை திறக்கிறான். பார்த்தா வாயை திறந்தா அதுக்குள்ளே ஒரு பெரிய உலகம், ஒரு உலகம் இல்ல, பல பல உலகங்கள். அந்த உலகங்களுக்குள்ளே ஒரு கோகுலம் இருக்கு, அந்த கோகுலத்துக்குள்ளே ஒரு கண்ணன் இருக்கான், அங்க ஒரு யசோதை இருக்கா. அந்த கண்ணன் வாயை திறக்கிறான், அந்த வாய்க்குள்ள இன்னொரு கண்ணன். இந்த சிகை அலங்காரம் சிகையெல்லாம் திருத்தலுக்கு போறோமே, அப்படி திருத்த போனா இந்த பக்கம் ஒரு கண்ணாடி அந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த எதுக்கு இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்கிறது, அந்த கண்ணாடியை பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில நம்முடைய உருவம் தெரியும். அந்த எதிர இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்தா ஒரு கண்ணாடிக்குள்ள இன்னொரு கண்ணாடி, ஒரு கண்ணாடிக்குள்ள இன்னொரு கண்ணாடி, வரிசையா கண்ணாடியா தெரியும்.
அத போல கண்ணன் வாயை திறந்தானா ஒரு கண்ணன், கண்ணனுக்குள்ள கண்ணன், கண்ணனுக்குள்ள கண்ணன்னு இவ்வளவும் தெரிகிறது அவனுடைய திருவாயில. அப்பதான் அவர்கள்லாம் உணர்ந்தார்கள், இவன் ஆயர் புத்திரன் அல்லன். ஏதோ நம்ம வீட்டில பிறந்த குழந்தை, நம்ம வீட்டில பிறந்து பாலை இந்த இதையும் மண்ணையும் திட்டிக் கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நினைக்கிறோமே, அது தவறு என்று அவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். ஆனால் இதை மற்றவர்கள் உணர மறுக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த ஞானம் இல்லை. இவன் பரமபுருஷன். புருஷன்ற சொல்லானது ஏதோ ஆண் வர்க்கத்துக்குரியதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. சாஸ்திரங்களை கொண்டு ஒரு சொல்லுக்கு பொருள் பார்க்க வேண்டும். சாஸ்திரங்களை கொண்டு பார்த்தா புருஷன் சொன்னா ஆண் மகன் என்பதாகத்தான் சம்ஸ்கிருதத்திலே மேலோட்டமான பொருள். ஆனா இன்னைக்குமே ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் கிடையாது, ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. அப்ப இந்த புருஷன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா பரம புருஷன்னு பேர். பரமபுருஷன் சொன்னா இந்த உலகத்திலே ஆணோ பெண்ணோ எந்த வகையான ஜீவாத்மாக்களாக இருந்தாலும் இந்த எல்லா ஜீவாத்மாக்களை காட்டும் மேம்பட்டிருக்கும்படியான பரமாத்மாவாக இருக்கிறானே பகவான், அவனுக்குத்தான் பரம புருஷன் என்று பெயர். புருஷோத்தமன்னு பேர். அப்படி அவன் புருஷோத்தமனாக இருக்கிறான்ற உண்மையை உணர்ந்த காரணத்தினாலதான் இந்த பெண்கள் எல்லாம் அவனிடத்திலே மிகுந்த அன்பு காட்டினார்கள். அவர்களுக்கும் கண்ணனுமாக இருக்கக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடியது சரீரத்தினாலே வந்திருக்கக்கூடிய உறவு அல்ல. உடலின் மீதாக ஏற்பட்டிருக்கும்படியான காதலோ உடலின் மீதாக ஏற்பட்டிருக்கும்படியான அன்போ அல்ல. கண்ணன் என்கின்ற பரமாத்மாவுடைய தன்மையை உணர்ந்த ஜீவாத்மாக்களாக இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். அதனாலே கண்ணனிடத்தில் அவர்களுக்கு காதல் இருந்தது. இதையெல்லாம் அங்க இருப்பவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது இப்படி இருக்கே, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பெண்களை எல்லாம் நிலவறையிலே போட்டு அடைத்து விட்டார்கள். நிலத்துக்கு கீழே ஒரு அறை, அண்டர் கிரவுண்டுன்னு சொல்றோமே, பூமிக்கு கீழே, அந்த மாதிரி ஒரு பாதாள அறையை போல ஒவ்வொன்று வீடுகள்ல இருந்தது. அந்த வீடுகளிலே போட்டு அடைத்து விட்டார்கள். கண்ணனும் கோபிகைகளும் பிரிந்து விட்டார்கள். கண்ணனும் கோபிகைகளும் பிரிந்து விட்டார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்து விட்டன. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்பொழுதுமே இந்த ஜீவாத்மாவுக்கு இருப்பிடம்னு சொன்னா அது பகவானுடைய திருவடிதான். பகவானுடைய சேர்ந்து இருக்க வேண்டியதுதான் இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம், அதனுடைய இயல்பு அதுதான். ஆனா அந்த இயல்பு மாறி இந்த தர்மம், ஜீவாத்மாக்குரிய தர்மம் பரமாத்மாக்குரிய தர்மமானது கெட்டு விட்டது. அந்த தர்மமானது அழிந்து விட்டது. அப்படி தர்மமானது அழியுமேயானால் அங்கே மழை இல்லாமல் போகும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு அனுமான பிரமாணம் அப்படின்னு பேரு. அனுமானம்னா இது நடந்தால் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம யூகிக்கிறோம். அதை போல தேசத்திலே சுபிக்ஷமாக மழை இல்லாத காரணம் இருக்குமே ஆனால் எங்கேயோ தர்ம ஹானி, ஹானின்ற வார்த்தைக்கு அதுக்கு ஏதோ குந்தகம் விளைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தர்மத்திற்கு எங்கேயோ கேடு தன்னுடைய சொத்து அப்படி பகவானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் தன்வசமாக இல்லாமல் இருக்கிறார்கள். பகவானும் கலங்கி இருக்கிறான், கவலையில இருக்கிறான். இப்படி இவர்கள் பிரிந்திருந்த காரணத்தினாலே மழை இல்லாமல் போனாங்க. ஆச்சு, மழை பெய்யல. மழைக்குன்னு சில காலங்கள், கார்காலம் என்று அந்த காலத்துக்கு பெயர். அந்த கார்காலத்திலே உரிய மழை பெய்ய வேண்டும். ஒரு ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைன்னு சொன்னா கார்த்திகை பிறகு மழை இல்லாமல் போறது சுபாவம். ஆனால் கார்த்திகை முடிஞ்சு மார்கழியும் பிறக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் மழையை காணவில்லைன்னு இவர்கள்லாம் ரொம்ப மனம் வருந்தி, அப்போ மழை வர வேண்டுமானால் என்ன செய்வது அப்படின்ற பொழுது அந்த மழை வேண்டி கன்னியர்கள் எல்லாம் நோன்பு மேற்கொள்வது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கத்தை நாம் நம்முடைய பெண்களை மேற்கொள்ள செய்வோம் என்று இவர்கள் பேசினார்கள். நோன்பு மேற்கொண்டா அந்த நோன்புன்றதை எடுத்தோம் கவிழ்த்தோம் மேற்கொள்ள முடியாதே. பின்மாலை பொழுதுன்னா பிரம்மமுகூர்த்த கால 4:30 மணி, அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண்கள்லாம் நீராட போக வேண்டுமே. அப்பொழுது இவர்களை பத்திரமாக அழைத்து கொண்டு போக வேண்டுமே. நோன்புக்கு வேணுங்கிற சாதனங்கள், சாமக்கிரியைன்னு பேர். இப்போ ஒரு ஹோமம் பண்றோம்னு சொன்னா இந்த ஹோம சாமான்கள்னு வாங்கிட்டு வர, அந்த மாதிரி இந்த நோன்புக்குன்னு வேணுங்கிற சாதனங்கள்லாம் இருக்கே, சாமக்கிரியைகள்லாம் இருக்கே, அந்த மாதிரி நோன்புக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த பெண்களுக்கு உரிய நேரத்திலே வேணுங்கிறத எடுத்து கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த பொருள்லாம் எடுத்து கொடுத்து செஞ்சு இந்த பெண்களை பத்திரமா கூட்டு போயிட்டு வரக்கு ஆறு இருக்கானா?
உள்ள கிருஷ்ணனை விட்டா வேற யார் இருக்கா? அவர்கள்லாம் பார்த்தார்கள், நாம தான் கிருஷ்ணனையும் பெண்களையும் பிரிச்சோம். ஆனால் இப்போ இந்த நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணனின் துணை இல்லாமல் இதை செய்ய இயலாது. ஆனபடினாலே இவர்கள் எல்லாம் போய் கண்ணனிடத்திலேயே கேட்டுக்கொண்டார்கள், ஏ கிருஷ்ணா, இந்த மாதிரியாக இருக்கிறதப்பா, நீ அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் அப்படின்னு. கண்ணன் பார்த்தான், சொன்ன உடனே சரி நீ ஏத்துக்கிட்டா நல்லா இருக்காதே, அதெல்லாம் எனக்கு 1008 வேலை இருக்கு, மாடு மேய்க்கணும், அது இருக்கு இது இருக்குன்னா. என்ன வேலை இருந்தாலும் ஊரினுடைய நன்மைக்காக வேண்டியதெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று கண்ணனை அவர்கள் வற்புறுத்தி நிர்பந்தித்து, சரி ஏதோ நீங்கள்லாம் சொல்றீர்கள் செய்யறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான். இந்த பெண்களுக்கு இப்பொழுது மிக மன மகிழ்ச்சி. ஏன்னா கண்ணனே அவர்கள் இழந்திருந்தார்கள், இப்பொழுது கண்ணனே மீண்டும் கிடைத்து விட்டானேன்னு அவர்களுக்கும் ஆனந்தம். அதனாலே இவர்கள்லாம் போன பிற்பாடு கிருஷ்ணன் அழைத்தவர்களை அழைத்து பேசினான். நாளை பொழுது விடிய நோன்பை தொடங்கி விடுவோம், நீங்கள் எல்லாம் இந்த இரவிலே சென்று நாளை பொழுது விடிய நீங்கள் வந்து சேருங்கள் என்று கண்ணன் அவர்களை சொல்லிவிட்டு நப்பினேன் திருமாலைக்கு செல்ல, இந்த பெண்கள் எல்லாம் எழுந்து கண்ணனை அழைத்து நோன்பு நோற்று தங்களுடைய விருப்பத்தை கண்ணனிடத்திலே தெரிவித்தார்கள் என்பதாக இந்த நோன்பினுடைய வரலாறு அமைந்திருக்கிறது. அப்படி அவர்கள் அன்று நோற்ற நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பைத்தான் இப்பொழுது ஆண்டாள் மேற்கொள்ள போகிறார். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு நோன்பு நோற்பதுன்றது அவர்களுக்கு 2ஆம் பட்சம்தான். ஏன் 2ஆம் பட்சம்னு கேட்டா, அவர்களை பொறுத்தளவிலே நாமும் கண்ணனும் பிரிந்திருந்தோம், கண்ணனை சந்திப்பதற்கு இது ஒரு வியாஜ்யம். வியாஜ்யம்னு சொன்னால் இன்னைக்கு புரியுற தமிழ்ல சொல்றேன், வியாஜ்யம்னா காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னும் புரியுற தமிழ்ல சொல்றேன், சாக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கணுமே. அந்த மாதிரி கண்ணனை சந்திப்பதற்கு அவர்களுக்கு ஒரு சாக்கு, இதை ஒரு வியாஜ்யமாக வைத்துக் கொள்கிற, ஒரு காரணமாக வைத்துக் கொள்கிறார்கள். இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு கண்ணனோடே நாம் சேரலாமே, கண்ணனோடே பேசலாமே, கண்ணனோடே நாம் பழகலாமே என்கின்ற அந்த அனுபவத்திற்காக அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்தார்கள். இங்கே ஒரு கேள்வி, பெண்களுக்கு இந்த நோன்புன்றது சாக்கு, கண்ணனுக்கு இந்த பெண்களோட சேர்ந்து மகிழ்ந்திருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், பெண்களுக்கு கண்ணனோட சேர்ந்து மகிழ்ந்திருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இவர்கள் அப்போ முறையாக நோன்புன்ற பெயர்ல இவர்கள் கிருஷ்ணனைத்தான் அனுபவிக்க போகிறார்கள். அப்போ அந்த நோன்பானது இவர்கள் இந்த ஆயர்கள் திட்டமிட்டபடிக்கு அந்த நோன்பினுடைய அமைப்பு இல்லை. ஆனா நோன்பு நோக்க போகிறார்கள். இருந்தாலும் கூட அந்த நோன்பு நோற்பதை காட்டிலும் பிரதானம் கிருஷ்ணானுபவம். அப்படி இருந்தால் இந்த நோன்பு ஒரு தெய்வத்தை நோக்கித்தானே நோக்கணும். காத்யாயனி அப்படின்னு ஒரு தேவி, அந்த காத்யாயனின்ற தெய்வத்தை நோக்கித்தான் நோன்பு நோக்க வேண்டும். அந்த தெய்வம் மனம் இறங்கி வருணனை அழைத்து மழை பொழிவிக்க வேண்டும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன விடை தர்றார்? இவர்கள் கிருஷ்ணானுபவம் பண்ணுகிறன்றது வாஸ்தவம் தான். அந்த கிருஷ்ணானுபவம் பண்றோன்ற பேர்ல இவர்கள் எப்ப இருக்காம இருப்பார்கள்? அப்படி இல்லை, விரதமெல்லாம் மேற்கொள்ள போகிறார்கள். ஏன்னா 2ஆம் பாட்டே சொல்றா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மகிழ்ச்சி எழுதோம் மலருக்கு நாம் முடியும்னு விரதம் மேற்கொள்ள போகிறார்கள். இவர்கள் விரதம் மேற்கொள்வார்களேயானால் அந்த விரதத்தினுடைய வெளிப்பாடான துறவிக்கு அழகு உடல் மெலிதல்னா. அதனால இந்த விரதத்தை அவர்கள் மேற்கொள்வார். உணவை துறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கேற்றபடிக்கு உடல் என்ன பண்ணும்? மெலியும். அந்த மெலிவு இருக்கிறதே அவர்கள் விரதம் மேற்கொண்டதற்கு அடையாளம். அதை கண்டிப்பாக அந்த தெய்வம் பார்க்கும் இல்லையா? அப்ப இந்த பெண்கள் காரணம் எதுவானாலும் கிருஷ்ணன் அனுபவிக்கட்டும், மழை பெய்யக்கட்டும், நோம்பா நோக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம்ங்கிறது உண்மை. அந்த விரதத்துக்கான காரணம் தான் இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்போ இவர்களுடைய அந்த உடல் மெலிவை பார்க்கின்ற பொழுது அந்த தெய்வமானது இவர்கள் இப்படியாக பெண்கள் எல்லாம் கூடி இருந்து விரதம் இருந்து பட்டினி கிடந்து இவர்கள் இப்படியாக இதை செய்கிறார்களே என்று மனம் இறங்கி அந்த மழையையும் சேர்த்து பொழியும். ஆனபடினாலே மழை பொழிவும் நடக்கத்தான் போகிறது என்பதாக இதற்கு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நோன்பைத்தான் ஆண்டாள் மேற்கொள்ள போகிறார். அப்படி ஆண்டாள் மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிச்ச உடனே அவருக்கு இயற்கையாக மார்கழி மாசம் வந்து சேர்ந்தது. ஆண்டாள் மார்கழி மாசம் 1ஆம் தேதி தான் நோன்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பஞ்சாங்கம் பார்த்து நாள் குறிக்கல, பேசினாள். ஆய்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள்.
அந்த ஆய்ச்சியாக அனுபவிக்க வேண்டும்ன்ற அணுகாரம் வந்தது. தன்னுடைய தோழிமார்கள் அழைத்தால், நீங்கள்லாம் தான் கோபிகைகள், வாருங்கள் நாம் திருமுக்குளத்தில் சென்று நீராடுவோம்னு சொல்லி இப்ப நீராட்ட உற்சவம் நடக்கிறதே. அந்த மாதிரி அழைத்து கொண்டு போகலாம். என்னைக்கு ஆரம்பிக்கலாம்? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது, நாளைக்கே விடிஞ்சு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தார்கள். அப்படி நாளைக்கு விடியக்கூடிய நாள் என்னவாக இருந்தது? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். சுபாவமாகவே வந்தது, தானாக வந்து சேர்ந்தது. சொல்றார், இந்த மாசத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எப்படி கொண்டாடுகிறார்கள்? தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் கண்ணாடி பார்த்தான். அப்படி ஒரு நாள் கண்ணாடி பார்த்த உடனே இந்த காது பக்கமா 4 முடி நரைச்சிருந்தது. உடனே தசரதன் யோசிச்சான், தலைமுடி நரைக்கல, காதுலதான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தான், நமக்கு வயசாகிறது, நாம எதுக்கு இந்த ராஜ்யத்தை தலையில போட்டு சுமக்கணுமே? ஏன், நம் கண்மணி ராமன் இருக்கிறான், அவனுக்கு பட்டத்தை கட்டி விடலாம் என்று முடிவு செய்தான். வசிஷ்டரை அழைத்தான். பண்ணிக்கலாமான்னு கேட்டான். உடனே வசிஷ்டர் பார்த்தார், எப்படி நாள் இருக்குன்னார். நாள் அமைஞ்சிருக்கிறது, சித்திர மாசமாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டான் தசரத சக்கரவர்த்தி. ஆஹா, இப்படி ஒரு சித்திரை மாதம் வாய்த்திருக்கிறதே, ராமபுரானுக்கு நாம் முடிசூட்ட போகிறோமே அப்படின்னு நினைச்சான். ஏன்னா மாசங்கள்லே முதன்மையான மாசம் சித்திர மாசம், தெய்வங்களுக்குள்ளே முதன்மையானவன் ராமபுரான். அதனாலே அது அவ்வளவு பொருத்தமாக அமைகிறது. அது மட்டும் இல்ல, ராமபுரானுக்கு சித்திர மாசத்துல பட்டாபிஷேகம் உடனே அது வசந்த ருது, காடு அப்பொழுதுதான் அது பூக்கக்கூடிய காலம். எங்க பார்த்தாலும் அப்படியே மரங்கள் மரங்கள்ல மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய காலம். இந்த காடு நினைச்சதான், ஓஹோ ராமனுக்கு பொன்முடி சூட்டுகிறார்கள். அப்படி ராமனுக்கு பொன்முடி சூட்டுகிறார்கள் நினைச்ச உடனே அந்த காடு என்ன பண்ணி கொண்டதுன்னா, அது பூமுடி சூடிற்று. அதற்கு பெருமாளுக்கு பொன்னாலை தங்கத்தினாலே ஒரு கிரீடம் பண்ண போகிறார்கள். இந்த காடு என்ன பண்ணதுன்னா, தனக்குத்தானே பூக்களாலே மலர்களாலே கிரீடத்தை அமைத்துக் கொண்டதை போல சித்திர மாசத்தை எங்க பார்த்தாலும் அழகாக காடு பூத்து இருக்கிறது. ஏன்னா ராமபுரானுக்கு என்று தொடங்குகின்ற பொழுது அந்த மாசத்தை அப்படியாக மகிழ்ச்சி கொண்டாடுகின்றார். அப்படி கொண்டாடும்படியான ஒரு பெருமையானது எப்படி வால்மீகி ராமாயணத்திலே அவர்கள் சித்திர மாசத்தை கொண்டாடினார்களோ அதை போல ஆண்டாள் என்ன பண்றாள்னு கேட்டா, இங்க இந்த காலத்தை கொண்டாடுகிறார். அது மட்டும் இல்ல, பகவானை அடைவதற்கு அந்த மாசம் நமக்கு உதவியாக இருக்கிறது. பலர் வருஷம் பூரா கோயில் பக்கம் எட்டி பார்க்கறதே இல்லை. ஆனா ஒரு மார்கழி மாசம் வந்தா, சரி வருஷம் பூரா வராட்டினா கூட இந்த ஒரு மார்கழி மாசமாவது போவோமே அப்படின்னு ஏதோ ஒரு வகையிலே பகவானை பத்தி 2 தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாங்களாம் அப்படித்தான் கோவில் சின்ன வயசுல மார்கழி மாசங்கள்ல எந்த உபன்யாசம் கேட்கவா கோயிலுக்கு போனோம், சுண்டல் சாப்பிட போனோம், பொங்கலுக்கு சாப்பிட போனோம். பிள்ளைங்கெல்லாம் பாடுவோம், கோரசா பாடுவோம், மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல்னு பாடுவோம். அந்த மாதிரி அது ஒரு வாய்ப்பு. ஆனா அப்படி போன காலத்துல எங்க சுவாமி இந்த மாதிரி திருப்பா உபன்யாசம் பண்ணார், ஏதோ ஒரு கதை சொல்றாருன்னு கேட்கறதுக்காக உட்கார்ந்தோம். அப்புறம் கேட்டு காலப்போக்கிலே அப்படியே மெல்ல 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 இவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு சந்தர்ப்பம். அந்த மாதிரி பகவானை அறிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு மாசம் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுன்னு அதுகிட்ட ஒரு விதமான நன்றி அறிதல் புத்தி இருக்கு ஆண்டாளுக்கு. ஆழ்வார்களை அவர்களை பத்தி எல்லாம் பாசுரம் பாடுறோம், ஆழ்வார்களுடைய பெருமைகள் எல்லாம் பாடுறோம். ஆனால் சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேசரத்னமால ஆழ்வார்களை பத்தி பாடல, ஆழ்வார்கள் பிறந்த நாளை எல்லாம் பாடுற. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வந்தோ இங்காண்டாள் அவதரித்தாள், ஆண்டாளை பத்தி இல்ல பாட்டு. இன்னோ திருவாடிப்பூரம்னு அந்த நாளுக்கு பாட்டு, இதுக்கு பேரே நாள் பாட்டுன்னு பேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்களுக்குமே ஒவ்வொரு அந்த நாள் அவர்கள் அவதாரம் பண்ண அந்த நாளை கொண்டாடி 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 பாடுறாரு. ஏன் இந்த நாளை கொண்டாடணும்? இப்படி ஒரு நாள் இருந்ததுனாலே அவர்கள் பிறந்தார்கள், அவர்கள் அவதரித்ததுனாலே நமக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் கிடைத்தன. அதனாலே அவர்கள் அவதரிப்பதற்கு துணையாக இருந்த நாளும் சேர்த்து கொண்டாடப்பட வேண்டியது. புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். நம்ம ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழில் செஞ்சோம்னா அந்த தொழில் தான் நமக்கு லாபம் கொடுக்க போறது.
ஆனால் ஒரு ஆயுத பூஜை மாதிரி நாள்ல அந்த தொழில் செய்வதற்கு என்ன கருவிகள்லாம் உபயோகமாகிறதோ, எங்க பசங்கள்லாம் அந்த செல்போனு லேப்டாப் அதுக்கெல்லாம் கூட ஒரு சந்தன குங்குமம் வைப்பான். ஏன்னா அவன் அவன் எதை வச்சு படிக்கிறானோ, அவனுக்கு எது கருவியோ எது சாதனமோ, இனிமேல் புஸ்தகங்கள்லாம் வச்சு படிக்கிற போற காலங்களில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலே அவனுக்கு எது கல்வியை கொடுக்கிறதோ, அவனுக்கு எது உதவி புரிகிறதோ அதற்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம் இல்லையா? அதை போல இந்த கிருஷ்ணனை தாங்கள் அனுபவிப்பதற்கு இந்த மாதம் உதவுகின்ற காரணத்தினாலே இந்த மார்கழி மாசத்துக்கு ஒரு நன்றி செலுத்துகின்றாள். அந்த மார்கழி மாசத்தை கொண்டாடி பேசுகின்றாள். மார்கழி திங்கள். அதற்கு மேலே மதி நிறைந்த நன்னாளால். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மதி நிறைந்த நன்னாள். மதி என்று சொல்லக்கூடியதான பௌர்ணமி நிலவு. பௌர்ணமி நிலவு அப்படியே நிறைஞ்சிருக்கு. பௌர்ணமி நிறைஞ்சிருக்குன்னா நிலாங்கிறது மனசோட சம்பந்தப்பட்டது. மனோகாரகன்னே சொல்லுவார்கள். சந்திரனுக்கு பேர். ஒரு மாதிரி ஜாதகத்துல சந்திரன் சரியில்லாம இருந்தா மனசு புத்தி ஒரு மாதிரி சரியில்லாம போகும். அப்போ அந்த நிலா நிறைஞ்சிருந்தா, சந்திரன் நல்ல பிரகாசமா இருந்தான்னு சொன்னா புத்தி அறிவு நல்ல பிரகாசமா இருக்கும். பகவானை பற்றி சிந்தனை பண்றதுக்கு, பகவானை பத்தினதான ஞானம் நிறைந்திருக்கும்படியான சத்துவகுணம் வாய்ந்த மாதம் இது. அதனாலதான் மார்கழி மாசம், மார்கழியில பொதுவாவே இந்த விடியற்காலை வேலை என்று சொல்லக்கூடியது ஞானத்திற்கு துணை செய்யக்கூடிய காலம். அதனாலே மதி நிறைந்த நன்னாள். அதுக்கு மேலே சொல்றாள், அதை நன்னாள்னு சொல்றான். ஏன் அந்த நன்னாள்னு சொல்லணும்? நல்ல நாள் அப்படின்னு சொன்னா, நல்ல நாள்னே சில நாள்கள்லாம் கணக்கு வச்சிருக்கோம். இன்னென்ன நாள்லாம் நல்ல நாள், இதுல எல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, கரி நாளா இருந்தா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல நாளா இது அப்படின்னா அப்படி இல்லை. பின்ன எதுக்காக நன்னாள்னு இதை சொல்லணும்னா, உண்மையிலே நல்ல நாள் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையில எது என்று உரையாசிரியர் வினாவை எழுப்புகின்றார். வியாக்கியாதா கேட்கிறார். சொல்றார், பகவத் சமாஷ்டனமாகும் நாள் அப்படின்னு சொல்றார். அதான பகவத் சமாஷ்டனம். பகவத் சமாஷ்டனம்னா அவன் பிறந்திருக்கிறோம், பிறந்து எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கிறோம். எப்படி எப்படியோ வாழ்ந்த நமக்கு ஒரு ஆச்சாரியன், இதுவரையிலுமாக நீ எத்தனையோ பிறவி பிறந்தாய், எத்தனையோ விதமான வாழ்க்கைகள் வாழ்ந்தாய், எப்படி எப்படியோ உன்னுடைய பிறவிகள்லாம் அமைந்திருந்தன, அந்த பிறவிகளிலே நீ செய்திருக்கும்படியான பாவங்கள் யாவும் தொலையும்படியாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சங்க சக்கரங்களை அடையாளமாக ஆக்கி உன்னுடைய தோள்களிலே அந்த முத்திரையை பதித்து இன்றிருந்து நீ எம்பெருமானுடைய சொத்து என்று நம்மை என்றைக்கு நம்முடைய ஆச்சாரியன் பெருமாளிடத்திலே ஒப்படைக்கிறாரோ அந்த நாள் நமக்கு நன்னாள். பெருமாளுடைய பெருமையை உணர்வதற்கு திருமந்திரம் என்று சொல்லக்கூடியதான மந்திரம், பெருமாளுடையதான நாராயண நாமத்தாலே அமைந்திருக்கக்கூடிய மந்திரம், 8 எழுத்துக்களாலே அமைந்திருக்கக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை என்னைக்கு நாம் தெரிந்து கொள்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு உண்மையான பிறவி என்பது ஏற்படுகிறது. அது வரைக்கும் என்னன்னா, அது வரைக்கும் இந்த உடல் பிறந்திருக்கு, இந்த உடலுக்குள்ளே உயிரும் இருக்கு. ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு என்னைக்கு ஞானம் கிடைக்கின்றதோ, ஆத்மாவுக்கு என்னைக்கு ஞானம் கிடைக்கிறதோ, அந்த ஞானம் கிடைத்த நாளைத்தான் அதனுடைய ஜென்ம தினம் நாம போடுறோம். டேட் ஆஃப் பர்த்னு போடுறோமே, இந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஜென்ம தினம், ஆத்மா பிறக்கக்கூடியது, ஆத்மாவுக்கு அந்த ஞானமானது ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு கேட்டால், அது ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடியது அந்த ஆத்மாவுடைய ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லும்படியாக அமையக்கூடியது எதுன்னு கேட்டால், என்றைக்கு இந்த 8 எழுத்தினுடைய பொருளை ஒரு ஆச்சாரியத்திலிருந்து முறையாக கற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு பிறப்பு. ஆழ்வார் சொல்ற, அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன். எனக்கு இந்த 8 எழுத்தை பத்தின அறிவு ஏற்படும் வரையிலுமாக, இந்த திருமந்திரத்துடைய அர்த்தத்தை நான் தெரிந்து கொள்ளும் வரையிலுமாக நான் பிறந்ததாவே நான் நினைக்கல. ஏன்னா என்ன பிறந்து என்ன பண்ணோம்? எல்லாரையும் போல வாழ்ந்தோம், எல்லாரையும் போல சாப்பிட்டோம், எல்லாரையும் போல திருமணங்கள் பண்ணி கொண்டோம், எல்லாரையும் போல புத்திரோத்பத்தி பண்ணி கொண்டோம், அதுதான் நடந்தது. ஆனால் இந்த பிறப்புக்கு பயன்படும்படியான அந்த திருமந்திரத்துடைய அர்த்தம் என்னைக்கு கிடைச்சதோ அப்பதான் நான் பிறப்பு எடுத்திருக்கிறேன்ற அறிவே எனக்கு ஏற்பட்டது. ஆனபடினாலே அப்படியாக அந்த ஞானமானது எப்பொழுது ஏற்படுகின்றதோ, எம்பெருமானோடு எப்பொழுது நமக்கு சம்பந்தம் ஏற்படுகின்றதோ, பகவானுடைய திருவடிகளை எப்பொழுது நாம் பற்றுகின்றோமோ அந்த நாள் தான் நன்னாள் என்று சொல்லப்படும்.
அக்ரூரன் ஒருத்தன். இந்த அக்ரூரன் கம்சனுக்கு மந்திரியாக இருந்தான். அவன் நியாயவான் தான். ஆனால் கம்சன் பண்ணக்கூடிய அநியாயங்கள்லாம் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல அவன் இல்லை. ஏன்னா கம்சன் அவன் போட்ட ஷோற்றைத்தான் உண்டு கொண்டு இருக்கிறான். அதனால அவனை எதிர்த்தெல்லாம் பேச முடியல. இருந்தாலும் மனசுக்குள்ளேயே அவன் நினைக்கிறான், இந்த கம்சன் என்னென்ன அக்கிரமங்கள்லாம் பண்றான், பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காமல் அந்த குழந்தையை கொல்வதற்காக பூதகை அனுப்பியிருக்கிறானே, 12 வயசாக போது கிருஷ்ணனுக்கு, இன்னமும் கிருஷ்ணனை யாராவது ஒரு அரக்கர்களே அனுப்பி கொன்று கொண்டே இருக்கிறானே, இவனுக்கு ஒரு விடிவு வரவே வராதா என்றெல்லாம் தினமும் அவன் மனசிலே புழுங்கி கொண்டிருந்தான். இப்படி இந்த கம்சனுடைய சோற்றை தின்னும்படியாக நம்முடைய பிழைப்பு அமைந்து விட்டதே என்று வருந்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் கம்சன் அவனை அழைத்தான். அழைத்து, ஹே அக்ரூர, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? நான் தனுர் யாகம், அதுக்கு விற்பரு விழவுன்னு பேர், ஒரு விற்பரு விழா என்ற ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த தனுர் யாகத்திலே வச்சு இந்த கண்ணனை கொல்லணும் முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் போய் கூப்பிட்டா கண்ணனை அனுப்ப மாட்டார்கள். ஐயோ கம்சன் கூட்டு போறான்னா என்ன பண்ணுவானோன்னு சொல்லி கோகுலத்துல யாரும் என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஆனா நீ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நல்லவன்னு தெரியும். அதனாலே நீ போய் கூப்பிட்டா நம்பி அனுப்புவார்கள். போய் கிருஷ்ணனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன. நியாயமா அந்த அக்ரூரன் என்ன பண்ணும்? ஐயோ இப்பேற்பட்ட பாவ காரியத்தை என்னை செய்ய வைக்கிறாயேன்னு அக்ரூரன் மனசு கலங்கணும், செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அக்ரூரன் தைரியமா கிளம்புறேன்ட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தன்னுடைய யமனுக்கு கம்சன் தானே வெத்தலவாக்கு வச்சு அழைச்சிருக்கிறான் அப்படின்னு அக்ரூரனுக்கு தெரியும். அதனாலே நடக்கிறது நடக்கட்டும், கம்சனுடைய விதி இப்படித்தான் முடியும் இருந்தா இருக்கட்டும், கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் அக்ரூரனுக்கு என்ன சந்தோஷம்னா, இன்னைக்குத்தான் என் வாழ்க்கை விடிந்ததுன்ட்டான். என்ன தினம் நீ சூரியோதயம் பார்த்துட்டு தானே இருக்கே, விடியாமலா இருக்குன்னா இல்ல, இந்த கம்சனுடைய சோறுண்டு வளர்ந்தேன் நான். அப்படி வளர்ந்த நான் கண்ணபிரானை இழந்து விட்டேனே, கிருஷ்ணனை நான் பார்க்க கிடையாது. கிருஷ்ணன் இங்கே மதுராவிலே பிறந்து வளர வேண்டிய குழந்தை அந்த ராத்திரியிலேயே பிறந்து ஒருத்திமானாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திமானாய் ஒழித்து வளரன்னு அன்னைக்கே போயிட்டானே, அந்த குழந்தை நான் கண்ணால பார்க்கலையே, அந்த கிருஷ்ணனுடைய அனுபவங்களா எனக்கு கிடைக்காமல் போச்சே, அதெல்லாம் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டு அந்த ஆசைக்காக காத்திருந்தேன். இன்னைக்கு இந்த கம்சனா பார்த்து என்னைய போயிட்டு வாடாப்பான்னு சொன்னா இதுக்கு மேல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட வாய்ப்பு எனக்கு இன்றுதான் நன்னாள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அக்ரூரன் போனான். பிறகு கண்ணனை அழைத்து வந்தான். கம்சன் மாண்டான்னா சரித்திரம். எப்படி அந்த அக்ரூரனுடைய மனசிலே இன்னைக்குத்தான் நமக்கு நன்னாள் என்று தோன்றியதோ அதை போல ஆண்டாள் சொல்றா நன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு நீராட, நீராடன்றது ரொம்ப உயர்ந்த வார்த்தை. நீராடன்னு சொன்னா பெரியவர்களை பார்த்து சொல்ற வார்த்தை. சாதாரணமா இவள் வயசை சேர்ந்த பெண்கள் தான், தோழிகள் தான், ஃப்ரெண்ட்ஸ், அவர்களை பார்த்து ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறது இல்லை. தின்னுதல்னு ஒரு வார்த்தை, அதுக்கும் சாப்பிடறது தான் அர்த்தம். சாப்பிட்டையான்னு கேட்கறது ஒரு வார்த்தை. வயசுல பெரியவர்களை பார்த்து ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், தின்னுட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனால் யாரிடத்திலே எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கு. தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சாதாரணமான ஆளுகளை சொல்லலாம். ஆனா பெருமாளை சொல்ற பொழுது பெருமாள் திருக்கண் வளர்கிறார் அப்படின்னு சொல்றோம். யாரிடத்திலே எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அதுக்கு தகுந்த கௌரவமான சொற்களை பயன்படுத்தும். அந்த சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரிடத்திலே என்ன வார்த்தையை பயன்படுத்துறோன்னு கவனிச்சு பேசணும். ஊர்ல ஒரு பையன் அப்பதான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. இந்த கோயில் அதிகாரி அவன்கிட்ட சொல்லி விட்டார், கோயில்ல என்ன சமயம்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டார். இந்த பயல் பார்க்க வந்தான். பார்க்க வந்தவன் திரும்ப வந்து சொல்லணும் என்ன நடக்குதுன்னு. ஐயா சொல்லு, சாமியை குளிப்பாட்டியாச்சு. அவன் சொன்ன வார்த்தை, சாமியை குளிப்பாட்டியாச்சு, மாலை ஓட்டாச்சு, தூக்குறதுக்கிட்ட ஆள் வரல. அவன் ஒன்னும் தப்பா சொல்லல, அவனுக்கு என்ன தெரியுமோ சொன்னான். ஆனால் கோவில்கள்ல அதை எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்,
பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகிவிட்டது, பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு, அல்ல பெருமாளுக்கு திருக்கோலம் சாத்தியாச்சு, பெருமாளை ஏழ பண்ண அல்லது எழுந்தருள பண்ண வர வேண்டும் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவன் என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறான். அப்போ யாரிடத்துல எந்த பதங்களை பிரயோகம் பண்ணும், யார்கிட்ட என்ன மாதிரியான வார்த்தையை பேச வேண்டும் என்று தெரிந்து பேச வேண்டும், அறிந்து பேச வேண்டும். அந்தந்த தகுதி அறிந்த அந்த சொற்களை அவரவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்போ இவர் தோழிதான் இவர்கள்லாம். அப்படி இருக்கிறப்ப அவர்கள்ட்ட போய் நீராட அப்படின்னா ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கே. பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு, யாராவது பெரியவர்கள் வந்தார்கள்னா சுவாமி எழுந்தருளினார், உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரியவர்களை பார்த்து எழலாம், எழலாம்னா எழுந்தருளலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லணும். அதே ஃப்ரெண்டா இருந்தா வாடி உட்காரு, வாடா உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த ஃப்ரெண்டை பார்த்து எழலாம் அப்படின்னா நான் கிண்டல் பண்றேன்னு அர்த்தம். ஆண்டாள் தோழிகளை பார்த்து நீராடன்னு சொல்றாளே, இது அவ்வளவு பொருத்தமா இல்லையே, இவள் எதுவும் கிண்டலா பேசுறாளா? அப்படி இல்லை. ஆண்டாளுக்கு வைஷ்ணவ மரியாதை தெரியும். ஒருத்தன் பரம வைஷ்ணவனாக இருந்தால், பரமஞானியாக இருந்தால், தன்னோடே ஒத்த வயசாக இருந்தாலும், தன்னை காட்டிலும் இளையவனாக இருந்தாலும், தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளையாக இருந்தாலும், தனக்கு சிஷ்யனாகவே இருந்தாலும் அவனை கௌரவத்தோட வணங்க வேண்டும், மரியாதையோட நடத்த வேண்டும். நம்ம வயசு தானே, நம்ம பயல் தானே அப்படின்னு சொல்லி கௌரவம் குறைத்து அந்த வைணவர்களை நடத்தக்கூடாது. ஸ்ரீ பராசர பட்டர் என்று ஒரு ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்தார் திருவரங்க மாநகரிலே. கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், கூரத்தாழ்வானுடைய பிள்ளை அவர். அவர் மகான், இளம் வயதிலே, மிக மிக இளம் வயதிலேயே ஞானத்தின் முதிர்வை எட்டியவர். அப்படிப்பட்டவரை பெற்ற தாயாருக்கு கூரத்தாண்டாள் என்று பெயர். அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த பராசர பட்டர் எல்லாத்துக்கும் ஆச்சாரியனாக இருக்கிறார், பல பல உண்மைகள்லாம் எடுத்து சொல்லுகின்றார், மேன்மையான செய்திகள்லாம் சொல்றார், ஞானத்தை வாரி வழங்கினார். அதனால் அடியார்கள்லாம் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குவார்கள். அவர் அவருடைய வீட்டுக்காவது வராருன்னு சொன்னா அவரை வாசல்ல நிறுத்தி மன போட்டு அவருடைய திருவடிகளை அதுல எழுந்தருளை பண்ணி அந்த திருவடிகளில் தீர்த்தம் சேர்த்து அந்த தீர்த்தத்தை அவர்கள் உட்கொள்வார்களுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம்னு பேர். அப்படியெல்லாம் இவரை கௌரவமாக நடத்துவார்கள். இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை, தன் பிள்ளையினுடைய திருவடிகளை, அந்த திருவடி தீர்த்தம் இருக்கிறதே, ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கிறதே, அந்த தீர்த்தத்தை தான் பருக வேண்டும் என்று இந்த அம்மாவுக்கு ஆசை. அதை போய் பிள்ளைகிட்ட கேட்டா, பெத்ததாக்கி ஸ்ரீபாதத்தம் தருவாரா பிள்ளை? ஐயோ மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா இப்படியே பாட்டே இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்திலே வேற ஒருத்தருடைய திருமாலைக்கு பராசரப்பட்டது எழுந்தருளினார். அவர் திருவடியை விலக்கி ஸ்ரீபாதத்தை எடுத்துட்டு இருந்தா அந்த அம்மா போனாள். அதை எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பட்டர் பார்த்தார். அம்மா என்ன காரியம் பண்ணுகின்றாய்? நான் உன் வயிற்றிலே பிறந்த பிள்ளையாச்சே, என்னுடைய திருவடிகளை விலக்கி அந்த தீர்த்தத்தை போய் நீ சாப்பிடலாமான்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாள், ஒரு சிற்பி, அவன் தான் அந்த சிற்பத்தை அவன் தான் செதுக்குவான், அவன் தான் அந்த உருவத்தை அவன் தான் உருவாக்கி இருப்பான். அப்படி உருவாக்கி வச்சு அந்த சிற்பி அந்த சிற்பத்தை பிராண பிரதிஷ்டைன்னு பேர். கொஞ்ச நாள்ல இப்ப ராமர் கோயில பண்ண போறார்களே அயோத்தியில, அதுக்கு பிராண பிரதிஷ்டைன்னு பேர். பிராண பிரதிஷ்டையோட பிராணம்னா உயிர். அந்த சிற்பி செய்யும் வரையிலுமாக அது அழகான சிற்பம். ஆனா அதுக்குன்னு சில விசேஷமான மந்திரங்கள் உண்டு, அதுக்கான கிரியைகள், அதற்கான சடங்குகள் உண்டு. அந்த சடங்குகள் எல்லாம் செய்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி யந்திரத்தை கீழே வச்சு அதுக்கு மேல அஷ்டபந்தனம்னு சொல்லக்கூடிய சூர்ணம் 8 விதமான மருந்தை சார்த்தி அந்த விக்கிரகத்தை நிலைநிறுத்தி விட்டார்கள்னா அது கோவிலுடைய கருவறைக்கு உள்ளே 7 அப்படின்னு சொன்னா அங்கே கண் திறப்பார்கள். அந்த கண் திறக்கும்படியான சடங்கை செய்து விட்டார்களே ஆனால் நேத்ரோன்மீலனம் அப்படின்னு பேரு. நேத்திரம்னா கண்ணு, உண்மீலனம்னா கண்ணை திறத்தல். அந்த தங்க ஊசி வச்சு கண்ணை திறந்து விட்டார்கள்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த சிற்பி இது நான் தான் செதுக்கினேன், இது என்னுடைய சிலைதான், என்னுடைய சுவாமி தான் அவன் சொல்ல முடியாது. ஏன்னா அது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயாச்சு.
கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போன பிற்பாடு அந்த கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே அவர் பெருமாள் தான். சிற்பி கையில இருக்கவங்க பெருமாள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சிற்பிக்கு உரிமை உண்டு, அவன் என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் பெருமாள் நின்னுட்டார் அப்படின்னா இனி அந்த சிற்பி அதை நான் தான் உருவாக்கினேன்னு உரிமை கொண்டாடுவது நியாயமில்லை. அதை போல பராசர பட்டரே, நீர் என்னுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான். ஆனா எப்பொழுது நீர் இப்பேற்பட்ட ஞானங்கள்லாம் சம்பாதித்து விட்டீரோ, இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் ஞானத்தை வாரி வழங்க தொடங்கி விட்டீரோ, எப்பொழுது நீர் ஆச்சாரிய புருஷராக ஆகிவிட்டீரோ, இனிமேற்கொண்டு நீர் என்னுடைய வயிற்றிலே பிறந்தவர் அப்படின்னு சொல்லி நான் உரிமை கொண்டாடுவது நியாயமில்லை என்று அந்த அம்மாள் சொன்னார். அதே போல சுவாமி ராமானுஜர் அவர் திருவரங்க மாநகரிலே வீதியிலே எழுந்தருளி வருகிறார். சுவாமி ராமானுஜர் வர்றார் அப்படின்னு சொன்னா அவர் மட்டும் வரமாட்டார். அவருக்கு 12000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் அடியார்கள் அவரை தொடர்ந்து வருவார்கள். 700 ஜீயர்கள் வருவார்கள். 700 சன்னியாசிகள் அவர் பின்னாடி வருவார்கள். ஏகாங்கிகள் வருவார்கள். ஆழ்வார் கோஷ்டினர் வருவார்கள். ஆண்டாள் கோஷ்டினர் வருவார்கள். இத்தனை பேருமாக கோஷ்டியாக அப்படி வருவார் ராமானுஜர். அப்படி அவர் எழுந்தருளி வரக்கூடிய காலத்திலே அவரை பார்க்கிறார் பெரியநம்பி. பெரியநம்பின்றவர் இந்த ராமானுஜருக்கு ஆச்சாரியன். ராமானுஜருக்கு அவர் தான் சமாட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ராமானுஜருடைய குரு. எதுக்கு வரார் சுவாமி ராமானுஜர்? அப்படி வந்தா வீதியில அப்படியே விழுந்து சேவிச்சிட்டார் பெரியநம்பி. இதுல 2 பிரச்சனை. ராமானுஜருக்கு இவர் ஆச்சாரியன், சிஷ்யனை குரு வணங்கலாமா? இது ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கிற பொழுது சிஷ்யனை வணங்கலாமான்னு இது ஒரு பெரிய கேள்வி. இப்படி பண்ணி விட்டாரே, அப்ப நாளை பின்ன என்ன ஆகிவிடும்? சிஷ்யனை போய் குரு வணங்கணும்ன்ற வழக்கம் உருவாச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுமே. ராமானுஜர்கிட்ட கேட்டார்கள், இப்படி ஆயிருக்கே, உங்களுடைய ஆச்சாரியன் விழுந்து வணங்கி இருக்கிறாரே, நீங்களும் பதிலுக்கு ஒண்ணும் சொல்லாமல் நீங்கள் பாட்டு நடந்து வந்துட்டீர்களே, என்ன விஷயம், ஏன் அவர் வணங்கினார் அப்படின்னு கேட்டார். சொன்னார், விழுந்து வணங்கினது நான் இல்லை, அவருக்கு தான் காரணம் தெரியும், அவர்கிட்ட கேளுங்கட்டார். அவர்கிட்ட போய் கேட்டார்கள், இப்படி பண்ணலாமா நீங்கள்? அவர் கேட்டார், இன்னைக்கு வந்தது ராமானுஜர் ஆன என்ன கேள்வி? ராமானுஜர் தான் ஊருக்கே தெரியுமே. ஐயோ, நான் அவரை ராமானுஜரா பார்க்கலையே. இந்த பெரிய நம்பிக்கை ஆச்சாரியன் ஆள வந்தார். அந்த ஆச்சாரியனாகிற ஆள வந்தாரும் சன்னியாசி துறவி. அந்த ஆள வந்தார் தான் இன்னைக்கு நடந்து வர்றாரோன்னு நான் நினைத்து விட்டேன். ராமானுஜரை பார்க்கிற பொழுது என்னுடைய ஆச்சாரியன் ஆள வந்தாரை பார்த்ததை போலே அவருடைய தோற்றம் அமைந்திருந்ததுன்னு சொன்னா, அப்பேற்பட்ட ஞான வள்ளலாக சுவாமி ராமானுஜர் எழுந்துருளி இருந்தார். அப்படி எதுக்க வந்து நிற்கக்கூடியவர் ஆள வந்தார் தானோ என்று நான் எண்ணி விட்டேன், கருதி விட்டேன். அதனால அப்படியே அவருடைய திருவடிகள் நான் விழுந்தேன் அப்படின்னு உடனே ராமானுஜர்கிட்ட வந்து சொன்னார்கள். அவர் என்னைய பார்த்திருக்க மாட்டார், என்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஆளவந்தாரைத்தான் என்னுடைய உருவிலைய பார்த்திருப்பார், எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அதை மறுக்காமல் தடை ஏதும் சொல்லாமல் அப்படியே வந்து விட்டேன்னு அவர் சொன்னார். அப்போ வரக்கூடியவர் தனக்கு சிஷ்யராக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆச்சாரியனை நினைத்து வணங்குகிறாரே, அதுதான் அடியார்களுக்கு தரக்கூடிய கௌரவம். திருமங்கையாழ்வார் பரகால நாயகி அப்படின்ற பாவனையில இருக்கிற அந்த நாயகி ஒரு கிளி வளர்த்தாள். அந்த கிளிக்கு பகவானுடைய பேரெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறார். திடீர்னு பார்த்தா பகவானை பிரிஞ்ச சோகத்திலே அந்த பரகால நாயகி தலைவி அப்படியே மயங்கி விழுந்துட்டார். இந்த பெண் பிள்ளையை எழுப்பணுமே, என்ன சொல்லி எழுப்புறது? ஏதாவது மருந்தோ மாத்திரையோ கொடுத்தா எழுப்பலாம்னா, ஏதாவது உடம்புக்கு வியாதி வந்தா மருந்து கொடுக்கலாம், மாத்திரை. மனசுக்கு வந்த வியாதியாச்சே, என்ன சொன்னா எந்திரிப்பான்னு தெரியலையேன்னு அவளுடைய அம்மா அப்படியே நடுநடுங்கி போயிட்டா. ஐயோ, என்ன சொன்னா எந்திரிப்பான்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சேன். ஆனா இந்த கிளி இருக்கே, இவ கூடயே பழகின கிளி, இவ வளர்த்த கிளி இல்லையா? உடனே என்ன சொல்ல, முளைக்கதிரை உருங்குடியுள் முகிலை மூவா மூவுலகு கடந்தப்பால் முதலாகி நின்ன அளப்பரிய வாரமுதையர் அங்கம் மேய வந்தனை அந்தனர்தம் சிந்தையானை.
விளக்கொடியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை அப்படின்னு வரிசையா திவ்தேசங்களுடைய பேரெல்லாம் சொல்லி அந்த பெருமாளுடைய திருநாமங்களை சொல்ல 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 இந்த பெண் அப்படியே மயக்கத்துல மெல்ல எழுந்த உடனே அவங்க அம்மா பார்த்தா, ஆகா நம்முடைய பிள்ளையை இந்த கிளி எழுப்பி விட்டதேன்னு சொல்லி வளர்த்ததனால் பயன்பெற்றேன், மடக்கிளியை கைகூப்பி வணங்கினானேன்னு கிளியை பார்த்து கையெடுத்து விழுது சேவிச்சான். இங்க கேட்கிறார், இந்த கிளி இருக்கே அது ஆறறிவு உயிர் கூட கிடையாது, அதுக்கு அதிகபட்சம் பேச தெரியும். மத்த பிராணிகளுக்கு இல்லாத ஒரு சக்தி அது பேசும், மிழற்றுதல்னு பேரு. அப்படி பேச தெரியும், அவ்வளவுதானே ஒழிய ஏதோ மனுஷர்களை கையெடுத்து கும்பிட்டா கூட தேவலன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு கிளி தானே, இத பொய்யா கையெடுத்து வணங்குறதுனா? அப்படி இல்ல, அந்த கிளி என்ன சொல்லுகிறது? பகவானுடைய நாமங்களை சொல்லக்கூடிய பெருமை அந்த கிளியின் இடத்துல இருக்கிறது. பகவானுடைய பெயரை சொன்னால் அந்த பெயரை சொல்லக்கூடியது தன்னை போல மனுஷனா கூட இல்ல, மனுஷனாக அல்லாமல் வேற ஒரு உயிரினமாக இருந்தால் கூட கையெடுத்து வணங்க வேண்டும் என்று சொன்னால் பகவானுடைய அடியவர்களை, பகவானுடைய பெயரை சொல்பவர்களை, பகவானை பத்தின ஞானம் இருப்பவர்களை வயது வித்தியாசம் பார்க்காமல் கௌரவமாக நடத்த வேண்டும். ஆனபடினாலே ஆண்டாள் என்ன சொல்றாள்? நீராட, குளிக்க வாங்கன்னு கூப்பிடாமல் நீராட. சரி, இந்த நீராட்டம் நீராட்டம் நீராட்டம்னு சொல்லிட்டே இருக்காளே, எங்க போய் இவர்கள் நீராடினார்கள்? திருமக்குளத்துக்கு போனார்கள், யமுனைக்கு போனார்கள்லாம் இருக்கு. ஆனா திருப்பாவை மொத்தமா படிச்சு பார்த்தா நீராட வாருங்கள் வாருங்கள் கூப்பிடுவா, ஆனா நீராடியதாக பாட்டுல எங்கேயுமே இல்லை. அப்ப நீராட்டம் நீராட்டம்னு சொல்றாளே, இந்த நீராட்டம் தான் என்ன அப்படின்னால், இந்த நீராட்டம்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அப்படின்னு எழுதுற. நீராட்டமாவது கிருஷ்ண சம்ஸ்லேஷமிரே என்று வியாக்கியானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீராட்டம் நீராட்டம்னு சொன்னால் கண்ணனும் பெருமானோடைய கூடியிருப்பது, கண்ணனோடைய கலந்திருப்பது. கிருஷ்ணன் தான் நீர்நிலை. ஒரு நீர்நிலைன்னு சொல்லி தனியா உன்னை தேடி போவான ஒரு ஆத்துக்கோ குளத்துக்கோ போய் இவர்கள் குளிக்கல. கண்ணன் தான் நீர்நிலை. ஆழ்வார்கள் சொல்றார்கள், கண்ணன்றவன் எப்படிப்பட்டவன், பகவான்றவன் எப்படிப்பட்டவன். ராமரை சொல்ற பொழுது சொல்றார், தயரதன் பெத்த மரகத மணித்தடத்தையே. தயரதன் பிள்ளை பக்கலையா, பின்ன என்னன்னா மரகத மணித்தடம், ஒரு தடாகம், ஒரு சின்ன குளம். அந்த குளத்தை போல இருக்கக்கூடிய குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மைக்காக பகவானை நீர் என்று சொல்லுவார்கள். பெருமாளை சொல்ற பொழுது நீரகத்தாய் அப்படின்றார் ஆழ்வார். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும். நீர் வண்ணன்னா, வண்ணம்னா குணம் பண்புன்னு அர்த்தம். தண்ணீருக்கு என்னெல்லாம் குணம் இருக்கு? உஷ்ணம், சூடு இருந்தா அந்த சூட்டை தண்ணீரானது தணிக்கும். அந்த தண்ணீரானது துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு தூ மழைனா. ஆகாரமே கிடைக்காத காலத்திலே ஆகாரமா தண்ணீரை குடிச்சிட்டே உயிர் தரிக்கலாம். அந்த மாதிரி அந்த தண்ணீர் ஆக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது. இப்ப பாக்குறோம், எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடா இருக்கு, அழிவு. ஆனா அந்த தண்ணீர் இல்லைன்னு சொன்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா? அப்ப நாம வாழ வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர்ல என்ன பண்ணும்? உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் பிறக்கும், நிறைய உயிர்கள் உற்பத்தி ஆகும். நீர்வாழ் உயிரினங்கள்னே இருக்கு. நிறைய பேருக்கு தண்ணீரே ஆகாரமாக இருந்து உணவாக இருந்து நிறைய பேர்த்த காப்பாத்துது. தண்ணீரே அழிக்கும். 3 செயல்களையும் செய்யக்கூடியது, படைத்தல், காத்தல், அழித்தல்னு. ஆனா தண்ணீருக்கு முன்னீர் அப்படின்னு ஒரு பேர். அதனாலே 3 செயல்களை செய்யும். பகவானும் இந்த தன்மைகள்ல அவன்கிட்ட இருக்கனால அவன்தான் நீர். அந்த பகவானிடத்திலே போய் அந்த பகவானுடைய நிறைய குணங்கள் அவனுக்கு இருக்கின்றன, பல நற்குணங்கள் இருக்கின்றன. அம்பன் சொன்னான், நற்குண கடல் ஆடுதல் நன்றரோன்னு காட்டு. பகவானிடத்திலே பல நல்ல குணங்கள் இருக்கணும். பகவானிடத்திலே அருள் இருக்கிறது, கருணை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, அடியவர்கள் மீது அவன் காட்டக்கூடிய பேரன்பு இருக்கிறது. இதையெல்லாம் அனுபவிக்கிற அனுபவம் இருக்கே, அதற்குத்தான் நீராட்டம் என்று பெயர். பகவானை சொல்ற பொழுது அனவதிக அசங்கேய கல்யாண குணகணாம் என்று பெருமாளுக்கு பெயர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அசங்கேய, சங்கேனா எண்ணிக்கைன்னு அர்த்தம். அசங்கேயனா எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட, எண்ணி முடிக்க முடியாது. 1 2 நல்ல குணம் சொல்றதுக்கு.
அத்தனை விதமான நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக எம்பெருமான் இருக்கிறான். ஆனபடினாலே அப்படிப்பட்ட அந்த நற்குணங்களை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவத்துக்குத்தான் என்ன பெயர்னு கேட்டா நீராட்டம் என்று பெயர். கிருஷ்ண குணானுபவம்னு அர்த்தம். நீராடனா நிமிடம் வரிசையா பார்க்க போறோமே. ஏன்னா இந்த முதல் பாட்டுல இந்த விஷயங்கள்லாம் நல்ல தெளிவா மனசுல வாங்கிக்கணும். அண்டாள் நீராட்டம் நீராட்டம் சொல்றாலே எங்கேயும் போய் குளிக்கலேன்னு நாளை கேட்கக்கூடாது. நீராட்டம்னு சொன்னா கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ண சம்ஸ்லேஷம். சம்ஸ்லேஷம்னா கண்ணனோடே கூடி இருக்கை. அப்படி கண்ணனோடே கூடி இருந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதே, அதைத்தான் நீராட்டம் என்கின்ற வார்த்தையினாலே அவள் குறிப்பிடுகின்றாள். உள்ளுரை பொருள் என்று இதை சொல்லுவார்கள், சுவாபதேசம்னு சொல்லுவார்கள். அதனாலே நீராட்டமாகிற அந்த கிருஷ்ண குணானுபவம் இருக்கிறதே, அதை செய்வதற்காக அழைக்கிறாள். போதுவீர் போதுமினோ. சரி, அந்த நீராட்டம் செய்ய வேண்டுமானால் அதற்குன்னு சில யோக்கியதாம்சங்கள் வேண்டாமா? கண்ணனை அனுபவிக்க வேண்டுமானால் அந்த கண்ணனை அனுபவிப்பதற்கு சில தகுதிகள் இருக்கின்ற. ஒரு வேலைக்குன்னு போறோம்னா உடனே என்ன கேட்கிறார்கள், உங்களுடைய ரெசியூம் கொண்டு வாருங்கள், என்னென்னலாம் உங்களுக்கு தகுதி இருக்கு, என்னென்னலாம் படிச்சிருக்கிறீர்கள் அப்படின்னு தகுதிகளை எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த வேலையை கொடுக்குறோம். அந்த மாதிரி கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்கிற சொல்றா. போதுவீர் போதுமினோ போதுவீர். நீராட வேண்டும் என்கின்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற இச்சைக்கு மேற்பட அதிகாரம் இல்லைன்னு சொல்றேன். இச்சைனா விருப்பம்னு அர்த்தம். பகவானை அனுபவிக்க வேண்டும், பகவானிடத்திலே உயர்ந்த அர்த்தங்களை கேட்க வேண்டும், பகவானிடத்திலே அடைய வேண்டும், பகவான் திருவடிகளை பற்ற வேண்டும் என்கின்ற ஆசை. கம்பன் ராமாயணம் பாடினார். ராமாயணத்தை ஏன் கம்பர் பாடினாருன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள். பல காரணங்கள் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சகோதரர்களாக நினைக்க வேண்டும். ஏன்னா ராமபிரான் அப்படித்தான் நினைத்தார். குகனோடும் ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், நின்னோடும் எழுவரானோம், எம்முடைய அகடமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தைன்னு பகவான் ரொம்ப ஏழை ஏதரன் கீழ்மகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வேட்டுவனாக இருக்கக்கூடிய குகனையும் நண்பனாக சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். மனுஷ ஜாதியே கிடையாது, குரங்கு. ஆனாலும் கூட அந்த குரங்கின தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவனை தனக்கு சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். ராட்சசனாக இருக்கக்கூடிய விபீஷணன், அவனை கூட தனக்கு சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அதனால் தசரத சக்கரவர்த்தி 4 பிள்ளைகளை பெற்றார். ராமனை காட்டுக்கு அனுப்பி அதை 7 பிள்ளைகளாக பெருக்கி கொடுத்தான் ராமன். அதனாலே இப்படி பலதரப்பட்ட மக்களையும் சகோதரத்துவத்தோட அரவணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமாயணத்தை கம்பர் பாடினார் அப்படின்னு ஒரு தரப்பு. வாஸ்தவம் தான், இல்லைன்னு மறுக்கல. இல்ல போர்ன்றது எவ்வளவு கொடுமையானது, இந்த போர் ரொம்ப மோசமானது. இப்படி ராவணன் இப்படி எல்லாம் செஞ்சு பெரிய போருக்கு காரணமாகி எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்படுகின்றன, போருடைய கொடுமையை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அதனால்தான் இப்படி பண்ணார். ஏன்னா கம்பன் பாட்டே இருக்கு, போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு சொல்றான். அதனாலே அந்த போரின் கொடுமைகளை எல்லாம் சொல்லி இனிமேல் போர் இல்லாத ஒரு சமுதாயம், அமைதியான சமுதாயம் உருவாக வேண்டும். முதல்ல சமத்துவமான சமுதாயம், இப்ப அமைதியான சமுதாயம், அதை உருவாக வேண்டும் என்றுதான் கம்பர் ராமாயணம் பாடினார். இன்னொரு கோட்டி. புற சில பேர் சொன்னார்கள், இல்ல ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ரொம்ப உயர்ந்த நீதி, அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற தர்மத்தை சொல்ல வேண்டும். அதனால் ஏகபத்தினி விரதனாக இருக்கக்கூடிய ராமனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று கம்பன் நினைத்தான். இது ஒரு அபிப்பிராயம். இல்ல, தர்மம் தான் ரொம்ப ஒசந்தது, ராமன் தர்மத்தின் பக்கமாக நிற்கிறான், அதனாலே தர்மத்தினுடைய வெற்றியை சொல்ல வேண்டும். தர்மத்தின் வெற்றி என்பது பாவம் தோற்கும், அறம் வெல்லும், பாவம் தோற்கும் இந்த உண்மை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதுக்குத்தான் ராமாயணம் பாடினான்னு சொன்னார்கள். இதெல்லாம் நியாயம்தான், இதெல்லாம் இப்ப யாரும் இல்லைன்னு சொல்ல, உண்மை. இது எல்லாமே ராமாயணத்துல இருக்கு, இதுக்கெல்லாம் ராமாயண கதையில இடம் இருக்கு. ஆனால் கம்பர் இதுக்காக மட்டும்தான் ராமாயணத்தை பாடினாரா அப்படின்னா, அவர் சொல்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய வார்த்தை, நான் எதுக்கு தெரியுமா ராமாயணம் பாடினேன், ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசில் கொட்டத்து ராகவன் கதை. ஆசை பற்றி அறையலுற்றேன், எம்பெருமான் மீது எனக்கு ஆசை, எம்பெருமான் மீது அன்பு, எம்பெருமான் புகழை பாட வேண்டும், பேச வேண்டும் என்கின்ற அவா. ஏன்னா ஆழ்வார்கள் அப்படித்தான் பாடினார்கள். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியை சொல்லுகின்ற பொழுது திருவாய்மொழிக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? அவாவில் அந்தாதின்னு பேர். அதென்ன அவாவில் அந்தாதி அப்படின்னா,
அதுக்கு உரை எழுகின்றார் உரை பேராசான் சுவாமி நம்பிள்ளை. சொன்னார், அவா உபாத்தியாயராயிருந்து நடந்த 1000. அதெல்லாம் நடத்தல்னா சாதாரணமா பிராமண வீட்டு கல்யாணங்கள்ல இல்ல மத்த கல்யாணங்களே கூட வாத்தியார் சுவாமின்னு ஒருத்தர், புரோகிதர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றதை அவர் தான் எடுத்து சொல்லுவார். இன்னத்தை செய்யுங்கள், இன்னத்தை தவறுங்கள் என்று எடுத்து சொல்லி அதையெல்லாம் நடத்தி கொடுக்கறது அவர் தான். செய்யறது என்னவோ நாம, ஆனால் அந்த செயல் நடக்கும்படியாக செய்பவர் அந்த உபாத்தியாயர், அந்த வாத்தியார்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமி. அவர் தான் அந்த செயலை செய்யும்படியாக தூண்டுகின்றார். அத போல எம்பெருமான் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தி, அதுக்கு தான் அவான்னு பேர். எம்பெருமான் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசைதான் நம்மாழ்வாருக்கு உள்ளே உட்கார்ந்து திருவாய்மொழியை பாடுங்கள், ஆச்சு உயர்வர உயர்நலம் பாசனம் முடிச்சாச்சு, அடுத்த பாட்டுக்கு வாங்க, இன்னும் 10 இன்னும் 10 இன்னும் 10 அப்படின்னு 10 பாட வைக்குது. மைத்ரேயர்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தார். மைத்ரேய மகிழ்ச்சி பராசர மகிழ்ச்சி இடத்துல கேள்வியா கேட்ப, பிரஷ்னம்னு அதுக்கு பேர். அப்படி கேள்வியா கேட்க 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 பராசர மகிழ்ச்சிக்கு ஆனந்தம் ஏற்பட்டு அப்படியே விறுவிறுன்னு பெருமாளுடைய பெருமையெல்லாம் சொன்னா அதுதான் விஷ்ணு புராணம்னு பேர். இந்த மைத்ரேய மகிழ்ச்சியுடைய கேள்விகள் எப்படி விஷ்ணு புராணம் உருவாவதற்கு காரணமாக இருந்ததோ அதை போல சுவாமி நம்மாழ்வாருடைய ஹிருதயத்தில் இருந்த அவாதான் அவரை திருவாய்மொழி பாட வைத்தது. அதை போல கம்பனுக்குள்ளே இருந்த ராமனை பற்றிய ஆசைதான் அவனை இவ்வளவு பெரிய ராமாயணம் ஏற்ற வைத்தது. அந்த ஆசையைத்தான் ஆண்டாள் சொல்றா, போதுவீர் போதுமோ, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ. சுவாமி ராமானுஜருடைய காலத்துக்கு முன்னாடி இந்த திருமந்திரம், இந்த வைஷ்ணவ தத்துவம், தர்மங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். பரம்பரையா ஒரு ஆண் ஒருத்தர் ஒரு சிஷ்யர், ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யர், ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யர், இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். சில பேருக்கு மட்டும் சொல்லுவார்கள். ரொம்ப அவர்களை சோதனை பண்ணி பரிசோதனை பண்ணி தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தகுதி என்ன, தரம் என்ன என்பதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பிறகுதான் சொல்லுவார்கள். ராமானுஜர் பார்த்தார், இந்த பரிசோதனை பண்ணி தகுதி திறமை எல்லாம் பின்னாடி வளர்த்து கொள்ளலாம், முதல்ல அடிப்படையில அவனுக்கு இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறதா அவனுக்கு முதல்ல சொல்லுவான். அதை கற்றுக்கொண்டு அவன் மேலும் 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 பகவானுடைய கிருபையினாலே, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே பின்னால அதெல்லாம் அவன் பெற்றுக்கொள்வான், வளர்த்து கொள்வான். ஆனபடினாலே முதல்ல அவனுக்கு ஆசை இருந்தால் இதை அவனுக்கு கற்று கொடுப்போம் என்று சொல்லி ராமானுஜர் தான் அந்த வழக்கத்தை மாற்றி, ஒருத்தருக்குத்தான் சொல்ற வழக்கத்தை மாற்றி எல்லாருக்கும் இந்த அர்த்தங்களை சொல்லலாம் என்கின்ற பேருண்மையை அவர்தான் நிலைநாட்டினார். நாளே ராமானுஜர் சொல்ற பொழுது, பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் தான் தனக்கு கீழே 74 சிஷ்யர்களை உருவாக்கினார். இந்த 74 பேருக்கு என்ன வேலைன்னு கேட்டா, நீங்கள் ஊர் ஊராக செல்லுங்கள், உங்களை நாடி வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு நீங்கள் சமாட்டம் பண்ணுங்கள், நீங்கள் அர்த்த விஷயங்களை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த வைணவமானது பெருக வேண்டும். அதனாலதான் சொன்னார்கள், வீராணத்திலே குளப்படியிலே தங்கினால் குருவி குடித்து போகும், வீராணத்திலே தங்கினால் ஊரே வாழ்ச்சி பெறும்னார்கள். ஒரு மழை பெய்யுது, ஒரு குதிரையோ ஒரு மாடோ ஏதோ ஒண்ணு, அதுக்கு கால் தடத்துக்கு குழம்புன்னு பேர், அந்த காலுக்கு குழம்புன்னு பேர். அதுல இவ்வளவு தண்ணி இருந்தா ஒரு குருவி குடிச்சா போதும், தண்ணி தீர்ந்து போகும். அதே மழை வீராணம் ஏரியில பெஞ்சா அந்த வீராணம் ஏரி தங்கிட்ட தண்ணீரை வாங்கி 74 மதகுகள் வழியாக அந்த தண்ணீரை எல்லாம் உலகமே சாப்பிடும்படியாக பாய்ச்சும். அதே போல இதுக்கு முன்னாடி வந்த பரம்பரையில இருந்த பெரியவர்கள்லாம் அந்த குளப்படி போல ஒருத்தருக்கு தான் பயன்பட்டது. ஆனா ராமானுஜரிடத்துல அந்த அர்த்தங்கள் வந்த உடனே எல்லாரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜாதி மத பேதம் இல்லாதபடி யாவரும் இந்த வைணவ உண்மையை கற்றுக்கொண்டு அவர்கள் வைணவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற வாய்ப்பை ராமானுஜர் தான் உருவாக்கி கொடுத்தார். ஆனபடினாலே அதுக்குத்தான் ஆசைன்னு பேர். அந்த ஆசை யாருக்கு இருக்கிறதோ, அப்படி ஆசை இருப்பவர்கள், கிருஷ்ண பக்தி பண்ண விருப்பம் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று அவள் அழைத்தாள். பொதுவீர் பொதுமினோ, நாம் யாரை நோக்கி இந்த விரதம் மேற்கொள்ள போறோம்? சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள், சீர்மல்கும் ஆய்ப்பாடி. இந்த ஊர் இருக்கிறதே சீர்னா பெருமைன்னு அர்த்தம். என்ன பெருமைனா, கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் பாலுக்கு நெய்க்கும் பஞ்சமே இல்லாமல் அப்படி நிறைஞ்சிருக்கு. மல்குதல்னா அப்படியே நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம், சர்ப்ளஸ் இங்கிலீஷ்ல.
ரொம்ப அளவுக்கு தேவைக்கு மிகுதியாக இருப்பதற்குத்தான் மல்குதல்னு பேர். சீர் மல்குதல்னா எல்லா செல்வங்களும் மட்டுமல்ல, பகவானுடைய குணங்கள்லாம் இங்கதான் நிறைஞ்சிருக்கு. ஏன் இந்த குணங்கள்லாம் பெருமாள்கிட்ட இருக்க? பரமத்திலே பெருமாள் எல்லா குணங்களோட தான் இருக்கார். அங்க அந்த குணங்கள்லாம் இல்லையானா? அப்படி இல்ல. பரமபதத்தினுடைய இயல்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். பரமபதத்திலே பெருமாளை யார் அனுபவிக்கிறார்கள்? நித்தியர்கள் முக்தர்கள்னு 2 கோட்டி. அவர்கள் தான் பெருமாள்கிட்ட பரமபதத்துக்கு போக முடியும். நித்தியர்கள் காலமெல்லாம் பெருமாள் கூட இருக்கிறார்கள். பெருமாள் கையில வச்சக்கூடிய சங்க சக்கரங்கள், பெருமாளுடைய கருடன், பெருமாள் அமர்ந்திருக்கக்கூடிய ஆதிசேஷன், எல்லாரும் எப்பயுமே பெருமாளை விட்டு பிரியாமல் பெருமாளுடைய இருப்பார்கள். முக்தர்கள் இந்த உலகிலே இருந்து இந்த உலகிலே இருக்கக்கூடியதான இன்ப துன்பங்கள்லாம் அனுபவிச்சு இனிமேற்கொண்டு எனக்கு இந்த உலகப்பற்று வேண்டாம் என்று பெருமாள் திருவடிகளை சரணாகதி பண்ணி பெருமாளை தவிர்த்து வேற எதுவுமே வேண்டாம் இருக்கக்கூடியவர்கள் முக்தர்கள். இந்த 2 கோட்டி அங்க இருப்பார்கள். அவர்களுக்கு அங்க என்ன விசேஷம்னு கேட்டால், பரமபதத்துக்கு போனா பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, துக்கம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், பரமானந்தம் பிரம்மானந்தம். பகவான் இருப்பார், பகவானை இவர்கள் பார்ப்பார்கள், பகவானை ஆனந்தமாக அவர்கள் அந்த சாம வேதம் சொல்லி பகவானை அனுபவிப்பார்கள், பகவான் ஆனந்தமா உட்கார்ந்துருப்பார். அதுதான் பரமபதர். நல்ல விஷயம் தானே? அப்படி இல்ல, பகவானிடத்திலே சில குணங்கள் இருக்கின்றன. என்ன விதமான குணங்கள் இருக்கின்றன? வாத்சல்யம்னு ஒரு குணம். வாத்சல்யம்னா என்ன? ஒரு கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டியானது அப்படியே தாயினுடைய பசுவினுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற பொழுது அப்படியே அதோட உடம்புல பார்த்தா பூரா அப்படியே சலம் மலமா தான் வரும். ஆனா அதையெல்லாம் பத்தி யோசிக்காமல் அந்த கன்றுக்குட்டியை தாய் அரவணைத்துக் கொள்ளும். தாய் பசு அரவணைத்துக் கொள்ளும். சௌசீல்யம், ரொம்ப எளிமையாக இறங்கி பழகிறது. இவன் ஒரு குகனாச்சே, இவன் ஒரு வேடனாச்சே, இவன் மாம்சம் சாப்பிடுவானே, வேட்டையாடு, அப்பெல்லாம் நினைக்கல பெருமாள். இவன் அன்போடே நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறான்னு அவனை அன்போடே அரவணைத்துக் கொண்டார். இவர்கள்லாம் ஆய்ப்பாடியில் இருக்கிறார்களே, இவர்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாதே. இந்த கார்த்திகைக்கு போனா அடுத்த கார்த்திகை தான் குளிப்பார்களாம். இந்த கார்த்திகைக்கு தலையில மட்டும் தண்ணி ஊத்துவார்களாம். அடுத்த கார்த்திகை வரல உடம்புக்கு தண்ணி ஊத்துவார்களாம். இப்படியெல்லாம் இவர்கள் ஆச்சாரம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறார்களே. வெண்ணெய் அப்படி எடுத்தா இடதுகையில் எடுக்கிறோமா வலதுகையில் எடுக்கோமான்னு தெரியாது. ஏதோ ஒரு கையில எடுத்துக்கொண்டு எப்படியோ மாடுகளை மேய்க்கிறார்களே. இவர்களிடத்திலேயும் பகவான் கண்ணனாக வந்து பிறக்கிறான். அவர்களிடத்தை அவன் காட்டக்கூடிய அன்பு இருக்கிறதே, அதுக்குத்தான் சௌலபியம் சௌசீல்யம்னா தான் பேர். இதெல்லாம் அங்க காட்ட முடியுமானா அங்க பெருமாளால அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா அங்க தப்பு பண்றதுக்கு ஆளே இல்லை. இப்போ நான் ஒருத்தரை மன்னிக்கிறேன்னா எப்ப மன்னிக்க முடியும்? ஒருத்தன் தப்பு பண்ணாதான் மன்னிக்க முடியும். ஒருத்தன் கருணை காட்டுறேன்னா அந்த கருணை காட்டுவதற்காக ஏற்றபடிக்கு அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கணும். அப்பதான் அவன்கிட்ட கருணை காட்ட முடியும். ரொம்பன்னு சொன்னா, இந்த அயோத்தி இருக்கே, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? அந்த ஊர்ல ஒருத்தம் கூட தான தர்மமே பண்றது இல்லை. தான தர்மமே பண்றது இல்லை. ஏண்டானா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. வன்மை இல்லை, ஓர் வறுமை இன்மையால். வறுமைன்னு ஒண்ணு இருந்தா தானே உனக்கு நான் தானம் கொடுக்குறேன் தர்மம் கொடுக்குறேன்னு ஏதாவது கையில இருந்து கொடுக்க முடியும். அங்க தான தர்மம் பண்றதுக்கு வழியே இல்லை. யாருமே எனக்கு இல்லைன்னு கேட்கல, கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. அந்த ஊர்ல பாடசாலைகளே கிடையாது, பள்ளிக்கூடமே கிடையாது, ஸ்கூலே கிடையாது. வெண்மை இல்லை. வெண்மைனா நல்ல பல் கேள்வி மேவலா. அந்த ஊர்ல எல்லாரும் எல்லாம் கற்றிருக்கிறார்கள், அதனால கத்துக் கொடுக்கறதுக்கு ஆளே தேவையில்லை. அப்படி எல்லாமே பெருமாளுக்கு இவ்வளவு குணமூர்த்தி என்ன பிரயோஜனம்? பகல்ல விளக்கேற்றி வச்சா அந்த விளக்குனால பிரயோஜனம் இல்லை, ராத்திரியில விளக்கேற்றினா விளக்குக்கு பிரயோஜனம். இந்த ஆயர்பாடியில இருப்பவர்கள்லாம் ரொம்ப அப்ராணிகள், இடையர்கள், இடக்கை வழக்கை தெரியாதவர்கள். இவர்களுக்கு மத்தியிலே கண்ணன் வந்து பிறந்த பிற்பாடுதான் இவர்களுக்கு கண்ணனுடைய அருள் வெள்ளமானது முழுமையாக கிடைத்தது. பகவானுடைய குணங்கள் எல்லாம் இங்கதான் பிரகாசமா இருக்கு. அந்த விளக்க இருட்டுல ஏத்தினா தான் விளக்கு பளிச்சுன்னு தெரியும், பகல்ல ஏத்தினா விளக்குக்கு பெருமை இல்லை. அதே போல இந்த ஆயர்களுக்கு மத்தியிலே அவன் எழுந்தருள பிற்பாடு அவனுடைய குணங்கள் எல்லாம் பகல் விளக்குப்பட்டு இருக்கும்படியாக இவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் தான் நந்தகோபனுக்கு குமரனாக அவதாரம் பண்ணி இருக்கின்றான். யசோதை இளஞ்சிங்கமாக இருக்கின்றான். அவன் நாராயணன். இந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். அவன் தான் நமக்கு வேணுங்கிற பறையை தர வேண்டும்.
பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடங்கள் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் உள்ளிபுத்தூர் வேதக்கோணோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போது ஒரு மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்கே கண் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமத்தியை விட்டுச்சுத்தாரிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அண்ணன் திருவடிகளே சரணம்.